கரியாமி கற்பூர நீலாஞ்சன தூபம் சமர்ப்பயாமி. கந்தா கடம்பா கதிர்வேலா ஆறுமுகா, யுவர் ஆனர், கடைசியா சுப்ரீம் கோர்ட் மாதிரி உன்னை நம்பி நான் இங்க வந்திருக்கேன். கல்யாணமாய் இந்த 10 வருஷத்துல எனக்கு 4 குழந்தைகளை கொடுத்த, 4மே பொம்பளை குழந்தைங்க. இப்ப மறுபடியும் என் பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்திருக்கேன். சிசேரியனா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தலையாவது ஆம்பளை குழந்தை பிறக்கணும் முருகா. இந்த தலைவையும் பொம்பளை குழந்தை பிறந்தது. எங்க அம்மா என்னை சும்மா விட மாட்டாங்க. பங்களா, காரு, தோட்டம், தோறவு எல்லாம் என்ன விட்டு போயிடும். சொத்துல ஒரு தள்ளி காசு கூட கிடைக்காது. இருந்த 10 ரூபாயில தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். குழந்தை எப்ப வேணா பிறக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. இப்ப இந்த தேங்காயை உடைக்க போறேன். ஒத்தப்படியா உடைஞ்சது ஆம்பளை குழந்தை, கட்டப்படியா உடைஞ்சது பொம்பளை குழந்தை. கர்நாகாட்டு பாப்பாடியப்பா. மாடு மாதிரி அசை போடுறான் பாரு, சுப்படா. கோர்ட்ல கட்சிக்காரன் துப்புறான், கோயில்ல கண்டவன் துப்புறான், ஆஸ்பத்திரியில என்ன நடக்க போகுதோ. முருகா, வழி விடுப்பா. சிஸ்டர், சிஸ்டர். എന്താ കോർട്ട് കേസോ? இல்ல பிரசவ கேஸ். குழந்தை பிறந்துருச்சா? എനിക്ക് ഇന്ന് കല്യാണം കഴിഞ്ഞിട്ടില്ല. ஐயோ ஒன்னும் கேட்கலமா. என் ஒய்ஃப் மாலாவுக்கு குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்டேன். ഇപ്പോഴാണ് ലേബർ റൂമിൽ കൊണ്ടുപോയിരിക്കുന്നത്. ஆமா, எங்க அம்மா வந்துட்டாங்களா? നിന്റെ അമ്മയെ എനിക്ക് എങ്ങനെ അറിയാം? எங்க அம்மாவை தெரியாதா? ரங்கநாயகிங்கிற பேரை கேட்டா இந்த ஊரை எடுக்குமே. வாங்கம்மா. இப்பதான் உங்களை பத்தி நர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய ஆம்பளை குழந்தைய பார்க்க நீங்க 2 பேரும் பிறந்த வரைக்கும் எனக்கு தெரியும். பிரசவம் ஆயிடுச்சா? இப்பதான் லேபர் ரூம் கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் எப்படி ஆண் குழந்தைன்னு சொன்ன? முருகன் கோயில தேங்காய் உடைச்சிட்டு வந்திருக்கேன். என் வேண்டுதல் வீண் போகாது. இந்த தலைவர் கண்டிப்பா ஆண் குழந்தை தான். இப்படியே சொல்லி 4 பொட்ட பிள்ளை பெற்று தள்ளிட்ட. எந்த குழந்தை பிறந்தா என்ன, அம்மா பிறக்கும் போது பொட்ட பிள்ளைன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு என்ன குறைச்சல்? என் கூட பொது இடங்களுக்கு வரும்போது வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. வாய் திறக்காம எப்படி பேசுறது? அம்மா உட்காருங்கம்மா. பாத்தியா, உன்னை சக்கர நகையில உட்கார சொல்றான். உன் கை கால உடஞ்சு சின்ன பின்னமாயி இதுல உட்காரணும் நீ ஆசைப்படுறான். சும்மா இருங்கப்பா. அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும்டா. சும்மா ஐஸ் வைக்கிற பிரயோஜனம் இல்ல, பையன் பிறந்தாதான் பிரயோஜனம். ഇവിടെ ആരാ ഗോപി? കുഞ്ഞു പ്രസവിച്ചു. மலையாளத்துல குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு போறாங்கடா. டாக்டர், டாக்டர், எனக்கு என்ன குழந்தை பிறந்தது சொல்லுங்க டாக்டர். கொண்டு வருவாங்க. பாத்துருவோம், பாத்துருவோம், பாத்துருவோம். என்னடா? ஐயோ அம்மா, 5வது பொம்பளை குழந்தை. 5-6 பெண் பிறந்தா அரசனும் ஆண்டியடா. ஏ மது, மது. ஹாய் மேம். கூப்பிட்டியா மேம்? ஏண்டா நீ உன் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கல? பொண்டாட்டியா? எவ அவ? எனக்கு கல்யாணம் ஆனதே மறந்து போச்சு. அம்மா, அவ பெத்தது 2ம் பொண்ணு. அது இல்லாம உங்களை எதிர்த்து பேசிட்டு இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி போயிருக்கா. அவ வீட்டு வாசப்படியை நான் மதிப்பேனா? அம்மா, என்ன இருந்தாலும் நான் உங்க பையன். என் உடம்புல ஓறது உங்க ரத்தம். உங்க அனுமதி இல்லாம அவ மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். அவ இந்த வீட்டை விட்டு போய் 6 மாசம் ஆயிருக்கும்ல? அந்த நாய் போனதெல்லாம் யார் கணக்குல வைப்ப? நடிக்காதடா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அவ இந்த வீட்டை விட்டு போய் 6 மாசம் ஆயிருக்கும்ல? இருக்கும். 2 மாசம் கர்ப்பன்னு லெட்டர் போட்டிருக்கா. நான் வெறும் லெட்டர் தான் போடுவேன், அவ்வளவுதான். அதே பிடுறா, நீ போகாம லெட்டர் மட்டும் போட்டா அவ கர்ப்பமா இருப்பா. ஒருவேளை போஸ்டல் மூலமா கர்ப்பமா இருப்பாளோ? சும்மா இருப்பா, வெந்த புண்ணுல விரல விட்டுக்கிட்டு. இத பாருடா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. உண்மையிலேயே நீ அங்க போயிருந்தா இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, அங்கே போயிடு. அப்படி நீ போலேன்னு சொன்னா அவ கர்ப்பத்துக்கு நீ காரணம் இல்ல. இதையே வச்சு நீ அவளை விவாகரத்து பண்ணணும். எப்பா, என்ன பண்றதுன்னு குழப்பம் அடையாத. என்ன மாதிரி மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயிரு. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரிடம்தான். அட நீ என்ன நான் என்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓரிடம்தான். நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம் மாறும் இந்த வேஷம். ஏண்டா நிறுத்திட்ட? என்ன கிண்டல் பண்ணி தானே பாட்டு பாடுற? அம்மா, நான் யாரு? நான் உன்னை கிண்டல் பண்ணுவேனா? எல்லா பிள்ளைங்களுக்கு 10 மாசம் தான். ஆனா ஆம்பளை பிள்ளைய மட்டும் தான் வாரிசுன்னு சொல்றோம். பொம்பளை பிள்ளைய சொல்றது இல்ல. சரி, நீ முதல்ல இந்த பக்கம் வா. ஏமா,
நாளைக்கு ப்ரோக்ராமுக்காக ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நடுவுல வந்து அவமானப்படுத்துறியா? நான் யாரு? ரங்கநாயகி. என் சொத்து என்ன, செல்வாக்கு என்ன? அப்படிப்பட்டவளுக்கு புள்ளையா பிறந்த நீ மட்டும் ஊரூரா பாடி என்ன அவமானப்படுத்துறியே, அது நியாயமா? சரி சரி, என்ன விஷயம்? நாளைக்கு பக்கத்து ஊர்ல தானே உனக்கு ப்ரோக்ராம். ஆமா. அங்க உனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. என்னங்க கூப்பிடுறாங்க. இல்லைங்க, உங்களதான் கூப்பிடுறாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்கன்னு என்ன மரியாதையா கூப்பிட மாட்டேங்க, அதனால குழம்பி போயிட்டேன். போதும், நிறுத்துங்க. ஆ. அவன் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் விவரமா சொல்லுங்க. ஆ. நல்லா கேட்டுக்கடா. சரிம்மா. என்னப்பா விஷயம்? இது அட்ரஸ், ஆ. இதான் பொண்ணு. ஓஹோ, இது என் கல்யாண விஷயமா? அப்ப இந்த பொண்ணை போய் பாத்துறவா? அதான் மேடத்தோட ஆர்டர். அந்த போட்டோ கொஞ்சம் கொடுங்க. இந்தா இந்தா. ஏட்ட கிளிக்கிற? ஏன்பா, உங்களுக்கு நான் நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா? நாளைக்கே நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷத்துல ஒரு பொம்பளை குழந்தைய பெத்துட்டேன்னு வச்சுங்க, அம்மாவோட கொடுமையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குப்பா. பொம்பளை புள்ள பிறக்கூடாதுங்கிறதுக்காக கல்யாணமே பண்ணாம இருக்க போறீங்க? ஆமா. அப்ப அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? ஆம்பளை பையன் இருக்கிற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஆ? ஏண்டா, நாட்டுக்கு வீட்டுக்கு நல்லது நடக்கணும், உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னா அமரு அக்பர் அண்டனின்னு 3 மதத்தையும் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன சண்டை போட்டீங்க? எங்களுக்குள்ள மத சண்டை இல்லப்பா. அப்புறம் எங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். இனிமே பண்றா? உனக்கு இப்ப என்ன வயசாச்சு? வயசுக்கு இல்லடா, அதான் உங்க அம்மா போய் சேர்ந்தால. அதனால என்னப்பா, இந்த உலகத்துல முடியாது என்ன முயற்சி திருவனை அக்குன்னு எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க. டீச்சர் சொல்லிருவாங்க. உங்க சின்னம்மா நான் இங்க தேடுறது. அது சொன்ன டீச்சர் தான் எங்க சின்னம்மா. ஏண்டா, படிக்க சொன்னா அப்பனிக்க புரோகிராம் வேலை பாக்குறீங்களா? பாருங்களா? ஏ முத்து, வணங்க. ஐயா, பெரிய மருமக ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கான். அம்மா வர சொல்லு, அப்படியே ஆரத்தாட்டி எடுத்துட்டு வர சொல்லு. என்ன கோபி, பேசாம இந்த வக்கீல் தொழிலை விட்டு ஒரு நர்சரி பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிட. பெத்தது பொண்ணு, இதுல ஆரத்தி வேறையா? மேல நாதஸ்வரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? முதல் மருமக குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றான். ஏன் இப்படி பேசுற? இருக்கிற பொட்டச்சிக்கு போதாதா? இது வேறையா? அவன் குழந்தைக்கு மட்டும் இல்ல, அவனுக்கே இந்த வீட்டுல இடம் கிடையாது. அம்மா, இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா நான் எங்க போய் தங்குவேன்? பேசாம அவுட் ஹவுஸ்ல போய் தங்கிக்க. அவுட் ஹவுஸ்ல எரும மாடுகளை கட்டி போட்டிருக்க, அதுகளை எங்க கொண்டு போறது? நீ மேய்க்க வேண்டியதானே? ஷோ. தாத்தா, நீங்களா சொல்லுங்க. கோபி, ஏற்கனவே 4 பெண் குழந்தைகளை பெத்தப்போ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப 5ஆவதும் பொண்ணாயிடுச்சு. இனிமே என்ன பண்ண போற? அம்மாவுக்கு ஆம்பளை குழந்தை பிடிக்குன்னதா நான் அடுத்தடுத்து அப்பீல் பண்ணேன். இதுவும் பொம்பளை குழந்தையா பிறக்கும் எனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த வீட்டுல தான் தங்குவோம், அதுக்கு உரிமை இருக்கு. என்னது? உனக்கு உரிமை இருக்கா? இதெல்லாம் ஏன் சொத்து. இந்த குடும்பத்துல யாருக்கு ஆண் குழந்தை பெத்துக்கிறதுக்கு வக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த சொத்து எல்லாம். உள்ள வாங்க. வணங்க. இன்னும் பேசிட்டு நின்னா அந்த அவுட் ஹவுஸ்லயும் கூட உனக்கு இடம் கிடைக்காது. குடும்பத்தை கூப்பிட்டு போ. அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அம்மாவுக்கு நீங்க புருஷனா இல்ல பொண்டாட்டியா? இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு என்ன டவுட்? அவளுக்கு நான் பொண்டாட்டிதான். என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. இந்த வீடுதான் எனக்கு புகுந்த வீடு. இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கெல்லாம் எதுக்கும் ஒரு வேட்டி அதுவும் கட்டலன்னா அசிங்கமா இருக்கும். ஓ, முதல்ல பாட்டு நிறுத்தியா? தெரியாம பேசாதியா, சுமாரியா? ஏயா, நானும் முதல்ல இருந்து பாத்துக்கிட்டு வர்றேன். கல்யாண பொண்ணு ஒல்லியா உயரமா இருக்கிறங்கிறதுக்காக ஒட்டகத்தை கட்டிக்கொண்டு கிண்டல் பண்ணி பாருயா. வேற நல்ல பாட்டே கிடைக்கலையா உங்களுக்கு? எல்லாம் அங்க இருந்து பேசுறது ரொம்ப சுலபம், இங்க வந்து பாடி பாரு தெரியும். ஓஹோ, முதல்ல நீங்க மேடை விட்டு கீழே இறங்கி வாங்க, என் பொண்ணை பாட சொல்றேன். வர சொல்லியா? சவால் உரைங்களா? சுவாதி, சுவாதி வாமா. புழுவலிலே முத்து வந்தல்லோ, புழுவலிலே முத்து வந்தல்லோ, முத்து வந்து முத்தம் தந்த
நெஞ்சுக்குள்ளே புயல் அடிச்சல்லோ. ஏயா முத்து, ஆ? தினமும் என்ன பாடி வரவழைச்சு ஏயா தொந்தரவு பண்ற? தொந்தரவு பண்ணணும்னு சொல்ற, அப்புறம் ஏன் வர்ற? அது என்னமோ ஐயா, உன் குரலை கேட்ட உடனே என் காலு தானா வந்துருது. வந்து என்ன புண்ணியம்? என் ஆசையை நிறைவேற்றிக்க மாட்டேங்கிறியே. என்ன ஆசை? எனக்கு 3 பையங்க. ஆ, என் முன்னாடி போய் சேர்ந்துட்டா. என் பையங்க ஒரு தங்கச்சி பாப்பா வேணும், தங்கச்சி பாப்பா வேணும் அடம் பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே கருப்பு. அதனால உன்ன மாதிரி சிகப்பா ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுக்குறியா? கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெறாமலே இருக்காங்க. கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அவ்வளவு ஏன், முதல் நாள் வரவேற்பு, அடுத்த நாள் தாலி கட்டலையா? அதனால முதல்ல இப்ப வரவேற்று அப்புறம் தாலி கட்டுறேன். ஆமா, நமக்கு சிகப்பா பொம்பளை புள்ளதான் பிறக்கும்னு எப்படி சொல்ற? நான் கருப்பு, நீ சிகப்பு. கருப்பு சிவப்பு சேர்ந்தாலே நிச்சயம் வெற்றி தான் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. உனக்கு பொம்பளை புள்ள தானே வேணும்? என்னைய மூக்குல கை வைக்கிற? அதுல முக்கியமான விஷயம் இருக்கு. வா, வா. ஐயோ, எங்க ஐயா வந்துட்டாரு, நான் கிளம்புறேன். வைக்க போல படுத்த நாய்ங்க தானு திங்க மாட்டாங்க, தள்ளி படுக்க மாட்டாங்க. என்ன சாந்தி, வீடு பூட்டி கிடக்குது, யாரையும் காணோம். ஏய் குண்டர் இல்ல, வீட்டை பூட்டிட்டு எங்க போயிட்டு வர? பாட்டு கத்துக்க போறேன். பாட்டு கத்துக்க? இந்த நேரத்துல இவ யார்கிட்ட போய் கத்துட்டு வர தெரியுமா? யார்கிட்ட? எல்லாம் நம்ம பாலு பையகிட்ட தான். இதுக்கு தான் வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வேலைக்கு வைக்க கூடாதுங்கிறது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, ஒரு நாள் உனக்கு தெரியாம நான் இவளுக்கு பாட்டு கத்து கொடுத்துருவேன். நான் ஒண்ணும் உங்ககிட்ட கத்துக்க மாட்டேன், முத்தோட தான் கத்துக்குவேன். ரொம்ப ஆட்டாத. அவ வெகுளி, அவகிட்ட போய் நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இந்த உள்ள போ. போமா போ, போய் கதவை தர வந்து சேருதுங்க. டேய் பாவதரே, இங்க வா. என்னடா ராஜா, என்ன ஷாப்பிங்கா? அதை விடு, இன்னைக்கு கல்யாண வீட்டுல ஏதோ பயங்கரமான கலாட்டாவை கேள்விப்பட்டேன். ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? பத்திரிக்கைக்காரன்டா நானு, எனக்கு தெரியாம ஒண்ணு நடந்துட முடியுமா? இதுக்கு தான் பாட்டெல்லாம் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேடையில ஏறணுங்கிறது. இன்னைக்கு என்ன அழுகுன முட்டையா இல்ல தக்காளியா? சச்சா, அந்த மாதிரி கலாட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு? அத சொல்ல முடியாது. அது ஒரு புது அனுபவம். புது அனுபவம்னா காதலா? டேய், இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன். டேய். ஏய், நான் ஏதோ உளறிடுவேன், வரேன்டா. ஓடுறா பாரா. இந்த பையன் எங்கேயோ வசமா மாட்டிருக்கான். பாவம், அவனுக்காவது நல்ல பொண்டாட்டி கிடைக்கட்டும். உள்ள போங்க. கன்சாமி இங்க வாங்க. இந்த கலர் காம்பினேஷன் கொஞ்சம் கரெக்டா வர்ற மாதிரி பாத்துக்கங்க. வணக்கம் தம்பி, நான் தான் ஜேகே. தெரியும், சொல்லுங்க. நீதான் ராஜாவா கண்ணு? ஆமா. என்ன பத்தி இவ்வளவு தைரியமா எழுதுறிய? ஆளு பாக்குறதுக்கு அஜானுபாவான 6 அடி உயரம் இருப்பேன்னு நினைச்சேன். பத்தி குச்சிக்கு ஜிப்பா மாட்டா மாதிரி இருக்க. உன்னை என்னன்னு போய் மிரட்டுறது? ஒண்ணுமே இல்ல கண்ணு, என்ன பத்தி எழுதுறத நிறுத்திக்க. என்ன விட இந்த பேனா சைஸ்ல சிறுசு. ஆனா இதுக்கு பயந்துதான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. தம்பி, நாங்க ஆட்சியில இல்ல, அதிகாரத்துல இல்லன்றதுக்காக ரொம்ப திமிரா பேசாத. நாங்க ஆட்சியில இருந்தப்போ எத்தனை பத்திரிகை ஆசிரியர் உதச்சு உள்ள வச்சிருப்போம், எத்தனை பத்திரிகை ஆபீஸுக்கு உள்ள போய் கலாட்டா பண்ணி உருட்டி மிரட்டி இருப்போம். மிஸ்டர் ஜேகே, பத்திரிக்கைக்காரங்களை மதிக்காதனாலதான் நீங்க தோத்தே போனீங்க. தம்பி, பதவியில தான் இல்லையே ஒழிய பணம் இருக்கு. அந்த பணத்துக்குரிய மதிப்பும் மரியாதையும் என்னைக்குமே குறையாது. அதனால தான் அங்க சொத்து இருக்குது, இங்க சொத்து இருக்குதுன்னு எழுத வேணாம்னு சொல்றேன். மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். காட்டுல இருக்கிற வீரப்பனை போய் பேட்டி எடுத்து எழுதுறவங்க நான். ஏய், நீ வீரப்பன் பேட்டியை தான் எடுப்ப, நான் அவன் போட்டியவே எடுப்பேன். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஆளுதான், நம்ம சிஷ்யன். நீ அவனுக்கு பயப்படுறியோ இல்லையோ, எனக்கு பயந்துதான் ஆகணும். என்ன பத்தி எழுதக்கூடாது. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். பத்துமா கண்ணு, காமாட்சி காப்பாத்துவா. காமாட்சி. ஏன்பா, ஃபுல் மேட்ரு எழுதிக்கிட்டேன், அடுத்த வாரம் அட்டையில வரணும். யோ, இதெல்லாம் ஒரு கார் வச்சு ஓட்டிட்டு இருக்கியா? லெஃப்ட்ல வராதையா? பாத்தியா பாரு, அதுக்குள்ள சிக்னல் போட்டாங்க. டிராபிக் ஜாம் ஓவரா போச்சு. இதுக்கு ஒரு கட்டை எழுத போறேன் நானு. 10 அடிக்கு ஒரு சிக்னல் வச்சீங்கன்னா எப்படி வண்டி ஓட்டுறது? இன்னொரு விஷயம்ப்பா, நேத்து ஜேகே ஆபீஸ்க்கே வந்து என்ன மிரட்டான். அதே ஒரு மேட்டரா எழுதலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஒரு லோக்கல் கால் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியல, அன்னைக்கு ஹலோ கல்யாண வீட்ல. ஹலோ, நான் பாலு பேசுறேன். எந்த பாலு? டேய், என்ன நீ பொண்ணு அனுப்புறேன்னு சொல்லிட்டு
இப்படி ஒரு பொண்ணை அனுப்புறது? என்னது நான் பொண்ணு அமிச்சனா? யாரா நீ? அந்த பொண்ணு ஏதோ பி சுசிலா மாதிரி பாடுன்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு ராகம் தெரியல தாளம் தெரியல. மீனா, மாலா, ரேகா, பல்லவின்னு எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி பாடுறதுக்காக சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க தெரியும்ல உனக்கு? ஏன்டா பொறுக்கி நாய? சொல்லு. உன் பின்னாடி எவன் சுத்தா எனக்கு என்னடா? ஏன் போன் பண்ணி ஏன் கழுத்தா இருக்கிற? போனை வைடா. மன்னிப்பா, அதெல்லாம் மன்னிக்க முடியாது. நீ போனை வை. டேய் கழுத, முதல்ல இருந்து அதே தான் நானும் சொல்றேன். வைடா போன. என்னது நீ அனுப்புறியா? அவ்வளவு சுலமா என் ட்ரூப்ல பொண்ணை சேர்த்துக்க நினைக்கிறியா? நீ போனை வை. ஏன் ஏற்கனவே எனக்கு ஜம்முன்னு பாடுற ஒரு பொண்ணை தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். போனை வைடா. நீங்க சுவாதி இல்ல? முதல்ல பாக்கும்போது சரியா புரியலையா? அம்மா நீங்க இங்க வேலை செய்வேன்னு நீங்க எதிர்பார்க்கல? அது இருக்கட்டும். உங்க மியூசிக் ட்ரூப்ல நான் பாடுறதுக்கு சான்ஸ் தர்றதா சொல்ல போறீங்க? ஐயோ சுவாதி, எப்படி நீங்க என் மனசுல டக்கு டக்குன்னு சொல்றீங்க? ஒரு நாளைக்கு இப்படி ஜொல்லு விட்டுட்டு எத்தனை கேஸ் வருதுங்க. அங்க பாருங்க, எஸ்டிடி லைன் கிடைக்கலன்னு சாக்கு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்குங்க. காசு கொடுத்துட்டு போங்க. என்னது? போன் பேசினதுக்கு 2 ரூபாய் வச்சுட்டு போயா. இந்தாங்க. மோனிஷா, இந்தா சக்கரை. நான் லிஸ்ட்ல போடலையே. அன்பளிப்பு பிரசன்டேஷன். வாட் a beauty. தம்பி தம்பி சீக்கிரம் புறப்படுங்க. ஏன் இப்படி ஓடி வர? ஓடியாரண்ணா, பறந்து வரேன். சீக்கிரம் புறப்படுங்க. எதுக்கு? ஊர் சுத்தி நாயே பொறுக்கி கழுத. ஏன்டா அப்படி திட்டுற? நான் திட்டலங்க, உங்க மாமா திட்டிட்டு ஒரே ரகல பண்றாரு. கூட உங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வந்திருக்கு. மாமா சொன்னதுக்கே மயக்க மட்டும் வந்துட்டானே, நேர்ல பார்த்தா அவ்வளவுதான். இந்த வத்தி பெட்டி கொளுத்துரு. சரி. ஏன்டா மண்ணெண்ணெய் ஊத்துற? ஐயோ மன்னடையா? அது பெனாயிலு. சரி இது பிரச்சனை இல்ல, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. நான் என் மகளை ஒழுங்கா தான் வளர்த்திருக்கிறேன். நீ தான் உன் மகனை முறை இல்லாம வளர்த்து வச்சிருக்க. போதும். என்னமோ விட்டு அடிக்கிட்டே போறியே. உன் பொண்ணு இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி 6 மாசம் ஆயிருக்கும். இப்ப 2 மாசம் கர்ப்பமா இருக்கிறதா சந்தேகப்படுற லெட்டர் எழுதிருக்கா. புருஷன்காரன் இங்க இருக்கும்போது அவ வயிறு வீங்குதுன்னா யார் காரணம்? யாரு? தினம் மோப்ப பிடிச்சிட்டு வந்தானே உன் மகன், அவனை கேளு. ஒருக்கி நாய். இந்த அழகுல அவனுக்கு ஒரு கல்யாணம் வேற. அவன் வரட்ட உனக்கு விஷயம் என்னன்னு புரியும். அது வரைக்கும் நான் கிடைக்கவே. என்ன வா போன ஒருமையில பேசுற? மரியாதையா பேசு. பொண்டாட்டி முந்தானையை புடிச்சுன்னு சுத்துற உனக்கு மரியாதை என்னன்னு தெரியுமா? ஏய், ஏற்கனவே உனக்கு வீட்டுக்குள்ள மரியாதை கெட்டு போச்சு, அதை இப்ப வெளியிலயும் கெடுத்துக்கணுமா? வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க. உன்னை கடைசியில வச்சுக்கிறேன். அட சும்மா வாங்க. அப்பா அவர் வராரு. சும்மா வாங்க, நான் இருக்கேன்ல. டேய், நீ இவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கியா? அத காரணம் காட்டி இந்த கழுதிய மறுபடியும் நம்ம வீட்டுல தள்ளிட்டு போலான்னு வந்திருக்கான். சொல்றா, நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது உண்மையா? என்ன மாட்டி விடுறீங்க? உண்மையை சொல்லிருங்க. கப்பல்ல மான ஏறிட போகுது. டேய், அங்க போயிடுறா. மான கப்பல்ல ஏறி போகுது, மறந்துட்டேன். வாடா, சொல்லுடா, சொல்லு. பொண்டாட்டிய பாக்க போறத தைரியமா வெளில சொல்லாத. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா. அடிக்காத பாபா, நான் இல்ல நான் சொன்னேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இத காரணமா வச்சு என் பொண்ணை இங்க விட்டுட்டு போவோம் நினைக்காத. கிளம்ப, நம்ம வீட்டுக்கு போவோம். நல்ல சந்தர்ப்பம். என்ன மாதிரி மாமியார் வீட்டு போய் செட்டில் ஆயிரு. சரி. நன்றி கெட்ட நாயே. உனக்கு அம்மா வேணுமா இல்ல பொண்டாட்டி வேணுமா முடிவு பண்ணிக்க. சொல்லுங்க. இப்ப நீ வரல, என் பொண்ணுகிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் தான் வரும். ஆமா, 2 பக்கம் இடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? சரோ, கொஞ்சம் எடுத்து சொல்லாமா. அப்பா அவரை விட்டுடுங்கப்பா. எனக்கு புருஷன் வேணும்னாலும் என் பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும். இத பாருங்க, சீக்கிரம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நீங்க வாங்கப்பா போலாம். நல்ல குடும்பம். மாமா உன்னை பார்த்துதான் காரி துப்பிட்டு போறான். போடா கிள போல்ட்டு. என்ன சொன்ன? ஒண்ணும் சொல்லிய. என்னமோ சொன்னியே? நான் ஒண்ணுமே சொல்லிய. இன்னைக்குன்னு பார்த்து என் காதுல லேசா கேட்டுச்சே. இல்ல ஒண்ணும் சொல்ல. ஏய், தைரியம் தான், மறுபடியும் சொல்லு பாப்போம். போடா கிள போல்ட்டு. ஓஹோ, ரங்கநாயகி என்ன திட்டிட்டு போறான். நிறுத்து. இதான் என்னங்கடி, அன்னைக்கு இதே இடத்துல காணாம போயிட்ட, இன்னைக்கு இதே இடத்துல இறங்கிக்கிற, என்ன விஷயம்? ஒரு போன் பண்ணும். அந்த போனை ஆபீஸ்லவே பண்றது. இங்க இருந்து போன் பண்ணாதான் கனெக்ஷன் கொஞ்சம் சீக்கிரமா கிடைக்கும். நீ போ, நைட்டு மீட் பண்றோம். என்ன வேணும்? நான் போன் பண்ண வரல. எனக்கு தெரியும். பாடணும். சாரி, இங்க பாட அனுமதிக்க மாட்டேன். நான் பாடல, நீங்க என் ட்ரூப்ல சேர்ந்து பாடணும். எனக்கு விருப்பம் இல்ல. நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? அது நான் உங்க குரலை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நீங்க என் ட்ரூப்ல பாடிதான் ஆகணும்.
நான் போலீஸை கூப்பிடுவேன். போலீஸ்க்கு குரல் கரகரன்னு இருக்கும், பண்ண நல்லா இருக்காதே. இப்ப போறீங்களா இல்லையா? என்ன சொல்லி என்னம்மா இங்க பிரச்சனை? என்னையா பிரச்சனை? பொம்பளை ஒண்ணுன்னா வக்காலத்து வாங்கிட்டு வந்துருவீங்களே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என் ட்ரூப்ல பாட கூப்பிட்டுக்கிட்டு. ஓஹோ, ட்ரூப்ல பாட கூப்பிட்டாராம். ட்ரூப்பாம்ல ட்ரூப். இவங்க என்ன பேச்சு? ஏத்து விலை தள்ள. குரல் வெள்ளம் எல்லாம் கை வைக்காத, குரல் வெள்ளம் போயிடுயா. ஒரு பெரிய ஏசாசு, குரல் வளம் கெட்டு போயிடு. வெளியே போயா. போடுமா 2 போட்டா சரி வர. அப்படிதான் அந்த பாட்டிகள அறிவு வரும். அது விட்டுருங்க சார். என்னடா தனியா இருக்க கலாட்டா பண்ணி விராடா விட்டுருவா. வெளில என்ன பண்ணுவேன்? டபா நிம்மல இங்க வந்த. என்ன என்னடா முடியற? நான் ஏன் முடிக்கிறேன்? அவனை விட்டுருங்க சார், அவனுக்கு வியாதி இருக்குது சார். நான் வியாதி? காக்கா வலிப்பு சார். கொஞ்சம் டென்ஷனா கூட வலிப்பு வந்துரும் சார். ஆமா. அச்சா வலிப்பு வந்து செத்து போட போறான். ஓடி போறான் நாய. போயா. தேங்க்ஸ். வாடா. முடிக்கிறான் பாரு. டேய் என்னடா இதெல்லாம் உனக்கு தேவையா? உள்ள வந்தா ஏதோ கனெக்ஷன் கிடைக்கும்னு உத கிடைக்குது. இனிமே இந்த எஸ்டிடி பூத்து பக்கமே வரமாட்டேன்டா. அது நேரா வீட்டுக்கே போயிடுறேன். போன தடவை வந்தப்போ என் ட்ரூப்ல யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், அது இதுன்னு போன்ல யார்கிட்டயும் பேசுற மாதிரி நடிச்சாருப்பா. இந்த தடவை என் ட்ரூப்ல நீ பாடித்தான் ஆகணும், ஒரே உளறல். மாட்டினாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவன் ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்? யாருக்கு தெரியும்? சரிம்மா, அவன் உன்னை பாடி ஆகணும்னு கம்பல் பண்ணப்போ நீ என்ன செஞ்ச? கடையில போன் பேச வந்தவங்க அடிக்க போயிட்டாங்கப்பா. கடையில போன் பேச வந்தவங்க அடிக்க போயிட்டாங்க, அது சரி. அப்ப நீ என்ன செஞ்ச? நான் என்ன செய்ய முடியும்? இத பாருமா, எல்லாம் சரி. இனிமே அந்த பையன் வந்தான்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி அப்பா. என்னம்மா? உன்னை நானே வந்து பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம் தான், நானே வந்துட்டேன். இத பாருப்பா, ஒரு வயசு பொண்ணு எஸ்டிடி பூத்துல வேலைக்கு அனுப்புறோம்னா அந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு உனக்கே தெரியும். அங்க போய் கலாட்டா பண்ணா அவளோட வேலை போயிடாதா? ஐயே, நாங்க கலாட்டா பண்ண போறீங்க. பாலு ட்ரூப்ல சுவாதி சேர்ந்து பாடணுன்றத கேட்க தாங்க போனோம். ஆமா, சுவாதியை நான் கச்சேரிக்கெல்லாம் அனுப்புறதா இல்ல. ஏங்க? அவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கும். இப்படி தெருவுக்கு தெருவு பாட ஆரம்பிச்சா யாருப்பா கட்டிப்பாங்க? அது மட்டும் இல்ல, அவளுக்கு 2 தங்கச்சிங்க வேற இருக்காங்க. இருக்கட்டுமே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இப்ப உலகம் எங்க போய்கிட்டு இருக்குப்பா? இப்ப போய் கச்சேரியில பாடினா கல்யாணம் நடக்காதுன்னா அது எப்படிப்பா? அது நடக்கும்பா, ஆனா நல்ல இடமா கிடைக்காதே. யார் சொன்னா? நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? ஆம்பளைங்க 1000 தான் பேசினாலும் பொண்டாட்டியா வரப்போறவ பூட்டின வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கலங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு வேணா பேசலாம்ப்பா. இல்லைங்க, நான் உண்மையாவே சொல்றேன். ஷோ, அவரு சொல்றதுல நியாயம் இருக்கு. என்னடா டே, இப்ப மாமா சார்பிலே நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன? அவரே சுவாதியை கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னை கேட்டா நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? சத்தியமா பண்ணிப்பேன். பாலு அப்புறம் என்ன, இவனும் நல்ல இடம், ஏகப்பட்ட சொத்து இருக்குது, பேசி முடிச்சிருவோம். என்ன மாமா, என்ன என்ன யோசிக்கிறீங்க? கச்சேரிக்கு பாட கூப்பிட்டா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க, இப்ப இவன் கல்யாணமே பண்ணிக்கிறேன், இதுக்கு யோசிக்கிறீங்களே? சரின்னு சொல்லுங்க மாமா, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரின்னு சொல்லிட்டாரு. வரேன் மாமா.